வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம பசங்களோட சேர்ந்து மீன் பிடிக்க போறோம். இங்க வாரு சரி போலாமா? ஆல்ரெடி புழுவெல்லாம் நிறைய எடுத்தோம். இப்ப வந்து மீன் பிடிக்க போலாம். மக்களே பாத்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போகணும். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை புழு எடுத்திருக்கீங்க? 20 புழுவா? 20 மாதிரியே தெரியலையே. ரொம்ப நேரம் தோடிக்கிட்டு இருக்கு. ஏதாச்சும் கிடைச்சதா? 2 இங்க எடுத்து வச்சிருக்கியோ? கிட்டத்தட்ட மீன் பிடிச்சி பல வருஷம் ஆச்சு. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பசங்களோட மீன் பிடிக்க போறோம். பாத்தீங்கன்னா இதான் நம்ம டீம். இப்படி மும்மரமா இருந்த வேலை பாக்குறாங்களா? புழு எடுக்கிறதுக்கு இப்படி நோண்டுன்னு போட்டு நோண்டுறானுங்க. கண்டிப்பா மீன் கிடைக்காம வீட்டுக்கு வர மாட்டானுங்க. சரி பாப்பா நிக்க என்ன மாவா மீனுக்கு வாங்கிட்டு வந்தியா? இல்லை நீ திங்கிறது வாங்கிட்டு வந்தியா? ஓ, அதுக்குதான் மீன் வேணுமா? அது உன்னை கேட்டுச்சாக்கும். தனியாவே தின்னுட்டு இருக்கிய? அவனை கூட வேலை பாக்குறாங்களா? அவனுக்கு கொடுக்க வேண்டியதானே? பிஸியா இருக்காங்களா? ஓ, நீ வந்து வேலையா இருக்க இப்போ. பொருள்லாம் எடுக்கிறானுங்க. மக்களே பார்த்தீங்கன்னா போன டைம் இங்கே தான் மீன் பிடிச்சிருக்காங்க. அப்போ நான் வரல. இப்போ வந்து வேற ஏதோ ஒரு குளத்துல வச்சு மீன் பிடிக்கலாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. சரி பார்ப்போம் எங்கே கூட்டு போறானுங்கன்ட்டு. லிஃப்ட் கேட்டு அங்கே போகணுமா? மொத்தமா லிஃப்ட் கேட்டு எப்படி நிப்பாட்டுவானுங்க? குட்டியான வர மாட்டுக்கா? மொத்தமா நிக்கணுமே. வசமா லாரியை மறிப்புமா? தைரியம் ஆட்டிக்கு நிக்க வையா தானே. ஏன் ஓடனுங்கவா? டெக்னாலஜியா? இதான் உங்க டெக்னாலஜியா? திருச்சென் முருகன் துணையில அதுல ஹரிஹரன் ஹோட்டல். ஹரிஹரன் ஹோட்டல் மீன் பிடிக்க. ஏறி 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 ஒரு வழியா கிடைச்சிருச்சு. நேரம் என்னதுக்கு தூண்டில வாங்க. ஏறி 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 நாம தானே. பாத்தீங்கன்னா ஒரு வழியா லிஃப்ட் கிடைச்சிருச்சு. வண்டியில ஏறிட்டோம். பாப்போம் எவ்வளவு என்ன பண்ண போறோமோ. என்ன இடம் வந்துருச்சா? ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். எங்கேயோ கூட்டு போறாங்களே. சரி ஓகே பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு கிட்ட தான் வந்துட்டோம். இப்படிதான் போகணுமா? எப்படிதானே போகணும்? இதுதான் ஸ்பாட்டுன்னு சொல்லியிருக்கானுங்க. சரி போய் பார்ப்போம் என்னன்ட்டு. இல்லை பார்த்தீங்கன்னா இது இங்கே தானா போகணுமா? பரவாயில்ல, நம்ம இதை விட மோசம் அடைஞ்சிருக்கோம். இங்கே கூட்டுருக்காங்க பார்த்தியா? பயில ரொம்ப பரபரப்பாக இருக்கானுங்க. ஓகே பொடிப்புல எப்படி இருக்கானுங்க நம்ம அப்படியா? ரைட்டு. அடா பாவி, போட்ட உடனே பிடிச்சிருக்காம ஒருத்தன். கெண்டையா? போட்டு எவ்வளவு நேரத்துல பிடிச்ச? அவங்களே பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல தான் வச்சு பிடிக்கணும்னு கூட்டு வந்துருக்கானுங்க. பரவாயில்ல, போட்ட ஒரு நிமிஷத்துல மீன் பிடிச்சானுங்க. அடுத்த துணிக்கு போட்டுருக்கானுங்க. மீன் கடிக்குதா இல்லையா? சின்ன வயசுல நானும் கூட தான் பசங்க கூட சுத்திக்கிட்டு இருப்பேன். இதெல்லாம் அந்த காலம். மக்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, மேலே ஃபுல்லாக வவால் தான் இருக்கு. அதை கலைச்சிடாம மீன் பிடிச்சி சட்டுப்புன்னு இடத்த களி பண்ணிடுறோம். போட்டேன் வந்த உடனே ஒரு மீனை பிடிச்சிட்டு இப்போ இல்லையா? அப்படியே மீன் லைட்டு ரெண்டு கடிக்கி. பார்த்தீங்கன்னா வந்த உடனே ஒரு மீனை பிடிச்சிருக்கானுங்க. என்ன மீன் இது? கெண்டையா? மீன் கெண்டை தானா?
ரைட்டு. இங்கே தூண்டில் போட்டுருக்காங்க 2 பசங்க, அங்கே 2 பேர் போட்டிருக்காங்க. அங்கிட்டு பிடிக்கிறியா? அங்கிட்டு வரலையோ? தெரியலையா? வாஸ்து பார்த்து தான் மீன் பிடிக்கலாம். இங்கே வந்து ஒன்றுமே பிடிக்கலையோ? அப்படிதான், அவன் தூண்டில் பக்கத்துலேயே போடு. அப்படியே 2 முள்ளும் சீக்கிக்கும். என்ன உட்காந்துட்ட? லேட் ஆகுமா? எவனா அங்கிட்டு போய் போட்டு பார்க்கலாமா? அதில் இந்த பாறை பக்கம் போய் போட்டு பார்க்கலாமா? மாட்டாதா? சரி, ஓகே. இவனுக்கு பிடிக்கிட்டு நம்ம அங்கிட்டு போய் பார்ப்போம். நல்லா இருக்கு. வேலைக்கு போகாம பசங்களோட சேர்ந்து நல்லா மீன் பிடிச்சி அலையிறேன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. என்ன செய்ய, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி மீன் பிடிக்க வந்து மொதல் பசங்களோட நான் கூட்டாங்கலாம் ஓடி வந்துட்டேன். வந்த உடனே தூண்டில் போட்டாங்க, ஒரு மீன் நல்லா மாட்டிச்சு. நான் கிட்டத்தட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு. வவ்வால் எப்படி கத்துது பார்த்தீங்களா? எவ்வளோ கணம் இருக்கு மேலே. இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மீனை பிடிச்சிக்கலான்னு போய்கிட்டே இருக்கணும். ரொம்ப மும்மரமாக இருக்காங்க. இல்லை என்ன எதுவும் சிக்கிச்சா? இது அப்பள பிடிச்சதானா? தூண்டில் நிறைய கொண்டு வந்திருக்கீங்க. என்ன 1 2 தான் போட்டிருக்கேன், மற்ற எல்லாம் ஆச்சு? அது தெரியுது. ஏன் போடல? புழு கடிச்சிருக்கோ? கொடுத்துருக்காங்களோ? நீ மட்டும் நல்லா ஜம்முன்னு போட்டு உட்காந்துட்ட. சூப்பர். காமி. இப்பதான் 2வது மீனே பிடிச்சிருக்கானுங்க. ரொம்ப நேரம் நீயும் தூண்டில் போட்டுதான் இருக்க, ஆனா பிடிச்ச பாடம் இல்ல. நல்ல பெரிய மீன் அப்புறம் பிடிச்சதோட. ஓ, இதோட பெருசா பிடிச்சிருக்கீங்களோ? பரவாயில்ல, நல்லா பெரிய மீனாக பிடிக்கும். தெய்வம் வருவான். நீயும் போட்டு போட்டு பார்க்க, ஆனா ஒன்றும் மாட்ட மாதிரி இல்லை. பெருசா நீயும் வந்ததுக்கு ஒரு மீனாச்சும் பிடிப்பேன்னு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, இது என்ன மீன் சொன்னீங்க? பண்ணா கெண்டவா? வெளிநாட்டுக்கார என்னெல்லாமா கண்டுபிடிச்சிட்டான். அவன் ஒருத்தங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்கான் பார்த்தீங்களா? உங்களை தாண்டி நல்லா மீன் கடிக்குது. உங்களை தான் மீன் நல்லா கடிக்குது. இவனாச்சு 2 மீன் பிடிச்சிட்டான். நீ பிடிச்சிருக்கிய ஏதாச்சும் ஒண்ணு? அங்க 3 நிக்கிறானுங்க. பெரிய மீனா? மீன் எடுத்துக்கேன். சரியா? புழு தான் இருக்க. அப்போ மாத்து. இப்போ வந்து நம்ம என் டோரா மீன் பையனுங்களா பார்த்து போ. வேண்டாம், மடிச்சிருக்கிறியா? தாண்டி வேற போனோம். அதுல போட அப்படியா? பார்த்து போன வலிக்கு விழுந்துடக்கூடாது. திருப்பு திருப்பு. திருப்ப புடி, திருப்ப புடி. எங்கே போவாதா? நல்ல வேலை செருப்பு விட்டுருப்பேன். வாங்க போகலாம். மக்களே இங்கே அவ்வளோவா மாட்டலை, அதனால் வந்து வேற பக்கம் போக போகிறோம். ஆல்ரெடி 3 பேர் போயிட்டானுங்க, இப்போ நாங்கள் 3 பேர் போயிட்டு இருக்கோம். எங்கே போனானுங்க? எங்கே போனானுங்க? அவங்க அங்கே போயிருப்பாங்க. வா வா, வச்சுக்கிறவா.
பார்த்து வா, உள்ள கீழே முங்கிடாத. பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பாட்டு கண்டுபிடிச்சிருக்கானுங்க பசங்க. எனக்கு தெரிஞ்சது இவனுங்களுக்கு பழக்கப்பட்ட ஸ்பாட் பார்த்து தான் தெரியுது. போனா அதுக்கப்புறம் போயிடலாம். போயிடலாம்ல. ஆனா ஆள இருக்கும் கொஞ்சம். நம்ம மேல அடி போயிடும். எங்க உங்களுக்கு இது குளிக்க தெரியுமா? குளிக்க தெரியுமா? இது என்னடா புது கேள்வியா இருக்கு. எல்லாத்துக்கும் குளிக்க தெரியுங்களா? ஆ நீ சொல்லு. முட்டுக்கு இருக்குண்டே. ஏடே ஏதோ கண்டுபிடிச்சிருக்கானு நினைக்கிறேன். ஏதோ கண்டுபிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். வராளா? ம் அப்படிதான். மீன் பிடிக்கிறதுக்கு பொறுமை தேவை, அதுவும் ரொம்ப பொறுமை தேவை. இவனுங்களுக்குலாம் பொறுமை இருக்கான்னு தெரியும். ரொம்ப பொறுமையாக இருக்கானுங்க. தெரியல எவ்வளோ பெரிய மீன் பாருங்க. தள்ளி விட்றா வரா. இவ்வளோ தடவை உட்காந்து தான் வந்துக்கியா, அதுக்கு ஏன்டா என்ன தள்ளி விட்டேன்? கடிச்சா மட்டும் போதுமா? மாட்டேனம்ல எது கேட்கல. அதெல்லாம் மக்களேவா என்ன கிட்ட டம்மி மாதிரியா? இப்போ இந்த ஃபோனை தான் உனக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். டம்மி மாதிரியா இருக்கு. அதான் ஒன்று எடுக்கும் போது நல்லா இருக்குண்ணே. மந்ததுலேருந்து ஒரு மீன் கூட பிடிக்கல, பேச்சு மட்டும்தான் இருக்கு இவனுக்கு. இந்த கொடியா ஏற்றிக்கிட்டு இருக்கேன் மேலே. பிடிச்சான்டா, ஒரு வழியா பிடிச்சான். போயிருச்சு போயிருச்சு. வெற்றி வெற்றி மீது வெற்றி. மீன் பார்த்தே நெல்லு எப்படி போடுதான் பத்தியலா? நீ அப்படிதான் அப்படிதான் அப்படியே தூக்கி போட்டே நில்லு கசா. பெரிய மீன் மாட்டுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிப்பு சொல்லட்டுமா? இல்லை இவனுமே சொல்ல முடியாங்க. என்னன்னா வந்து நம்ம கோழிக்கறி இருக்குல்ல, கடை கோழிக்கறி கடை, அங்கே ஒரு தெரியுதுல வாங்கிட்டு வரணும் தானே? மாட்டாதா? மக்களே உங்களுக்கு தெரியுதான் தெரில. பார்த்தீங்கன்னா கருப்பு ஒரு உருவம் தெரியுதான் தண்ணிக்குள்ளே உள்ளே போயிருச்சு. ஆனால் கண்டிப்பாக அங்கே ஒரு பெரிய விரல் கிடக்கும். ஒன்றும் இல்லை, நிறையா கிடக்கும். ஆனால் ஒன்று மட்டும் தான் மேலே மேலே வந்துட்டு போகுது. அதை பிடிக்கிறதுக்கு தான் பசங்க மும்முரமாக இருக்கானுங்க. மீன் பிடிக்க வந்தீங்களா இல்லாட்டி மரத்தில் இலைய பிடுங்க வந்தீங்களா? ஓகே ரைட்டு, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். யாராச்சும் ஒருத்தர் துணி தாங்க வேணா டா உடா. நீ தான் சும்மா சோ காட்டிக்கிட்டே இருக்க. அப்பொழுது வந்து நான் முடிவேன். புழுவே இல்லாமல் தான் நீ போட்டுக்கிட்டு இருக்கியோ? சரி வந்தா புழு மாட்டு. ம் 3 நாள் கழிச்சு இந்த மீன் துணியில் கையில் எடுத்திருக்கேன். சரி பாப்பா எனக்கு தான் மாட்டுதான்ட்டு. அடுத்த மீன் மாட்டிருக்கு. கிளிறு தான் பாத்தீங்கன்னா மக்களே கிளிறு பிடிச்சிருக்காங்க. எங்க போடலாம் பாரு. கத்தாத மேல வவ்வா வந்து விரல்ல என்ன கேட்ட? அது இல்ல இது கட்டியா? என்னது செடி பாம்பு நல்லா வாய் இன்னைக்கு எப்படியாச்சும் அந்த விரலை பிடிச்சாகும். தள்ளி வா. என்ன தெரியும் இந்த அளவுக்கு உள்ள இருக்குன்ட்டு. விரல் மாட்டிக்கிச்சு. விரல் மாட்டிக்கிச்சா? மேல மாட்டிக்கிச்சா? மேல மாட்டிக்கிச்சா? மாட்டி கொடுத்துருக்கான். இது என்னது? போண்டா குண்டை மாட்டி கொடுத்துருக்கான். சரி பாப்போம் இது நமக்கு மாட்டுதான்ட்டு.
நானே இல்லை தட்ட வேண்டாம் சும்மா இருங்க சும்மா நினச்சி ஐயோ நானே கடிக்க மாட்டேங்க அந்த போட்டு கடிக்க எனக்கு ஐயோ கடிக்க மாட்டேக்கு சும்மா வெட்டு வேஸ்ட் தானே சும்மா இருக்கு சும்மா கடிக்க மாட்டேங்க அந்த வெத்து வேஸ்டா இவ்வளவு நேரம் தூண்டில போட்டு மீன் பிடிக்காம நீ வெத்து வேஸ்டா சரி விடுங்க ஒன்று மீன் பிடிச்சி காமிச்சோம்னா பிடிச்சாங்க சூப்பர் 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 நல்லா பெரிய மீன் பிடிச்சாச்சு பெரிய மீன் பிடிச்சாச்சு இன்னும் இடத்துல அதே மாட்டுக்கு பிடிக்கிறது இல்லை கட் பண்ணிட்டே ரன்ல இருக்கா ஹாய் ஃப்ரெண்ட் விடாது கிடக்கு தெரியுதா இந்த தெரியுதா இந்த தெரியல நீ காலையில் போகலோனே எப்படி போட கடிக்கா மாட்டுக்கா கடிக்கா மாட்டு கடிக்கவும் மாட்டுக்கு சப்பவும் மாட்டுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது பெரிய விடல பாம்பு பார்ப்போம் பார்ப்போம் நீங்களா பிடிக்கிறாச்சு நீ பிடிச்சா அரிசியம் பிடிக்க மாட்டிய விடால் ஃப்ரெண்ட்ஸ் விடால் ஃப்ரெண்ட்ஸ் விடாலுங்க விடாலுங்க விடாலு இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த அண்ணனுக்கு ஏதோ கடிக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ கடிக்கு என்ன கடிக்கும் தெரியல ஆனால் விராடு காணும் விராடு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே அடிக்க மாட்டேங்குது ஒன்றுமே இல்லை இந்த அன்னைக்கு பிடிக்கவே தெரியல ஆனால் பேசுனே ஏதாவது தொங்கிட்டு கிடக்கு இந்த அண்ணே ஏதாவது தொங்கிட்டு கிடக்கு இந்த பக்கத்தில் பையனை பிடிச்சிட்டு ஏதோ செய்யுது மிரப்பு கட்டையை வேற காணும் ஃப்ரெண்ட்ஸ் விராலும் காணும் ஒன்றுமே இல்லை பிடிக்க தொங்கிட்டு ஃப்ரெண்ட் ஏன் மாட்டிக்கிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்க ஏன் மாட்டிட்டு வருது சி குப்பை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குப்பை பெரிய குப்பை மக்கும் குப்பை மக்கார குப்பை மக்கும் குப்பை குப்பை மக்கும் குப்பை மக்கார குப்பை மக்கார குப்பை மக்கார குப்பை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பையனுக்கு மீன் கடிக்கு ஃப்ரெண்ட்ஸ் சுழி இழுக்கு ஆனால் எனக்கு பிடிக்கவே தெரியல அங்கே குரங்கு இருக்கு குட்டி குஞ்சானுக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு வந்து மேலே ஒரு குரங்கு குட்டி குரங்கு ஒரு குரங்கு மேலேருந்து வருது உள்ள ஓடி வீட்டில் மக்களே ரொம்ப நேரம் போட்டு பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல அதனால் முதல்ல பிடிச்ச இடத்துக்கே போகலான்னு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நேரமாக ஏதோ கடிச்சிக்கிட்டே இருக்குது. நேராக பிடிங்க அவங்க காட்சியே பிடிச்சிருக்கான் பாரு ஆப்பட்டும். ரைட் கேமராமேன் ஆகிட்டாங்க இப்போ. ஆமாம் இந்த இடத்துல போகிறோம் இல்லை ஃபஸ்ட்டு போகிறாங்களா? பாட்டுடுங்க குறியாரு இந்த இடத்துக்கு இந்த இடம் கையே பிடிச்சிருக்காங்க. இந்த இடம் வரும் போட்டாங்க. எனக்கு ஒரு குரங்கு பேசிட்டே இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் கடிக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு துண்டுலேயும் கடிக்கி எல்லாம் முங்க போரு நல்லா கடிக்கி. சொல்லிட்டான் ஒரு சின்ன பைய சொல்லிட்டான் இந்த நேரம் கொண்டு மாட்ட மாட்டேங்குன்னு உடச்சு பிடிச்சிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் உடச்சு பிடிச்சிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் விளையாடு ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டான்.
இங்க நடுவதை முள்ளு அடிச்சுட்டு பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வச்சுருக்கோம் கையில் இங்கே கழுவிடு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி எப்படி துளி வரீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் துளிரு இங்கேங்க இது கவர் தர தொடவே மீன் பிடிக்கல சோடா பிடி தொடக்க மாட்டேன் மீன் பிடிச்சிருக்கு ஒரு குடும்பம் பிடிச்சி ஏன் சின்னவட்ட பிடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் கலரு எங்கேயோ மீன் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் கலரு இது வந்து தேளி வகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நசிக்கிட்டான் இது கலர் பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் பச்சையும் கோல்டும் கலந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்க இது எப்படி மாட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து கண்ணுக்கு கிட்ட மாட்டிருக்குது செத்துரும் காய்ஸ். இது பார்த்தீங்கன்னா எப்படி துளுது பாருங்க வலியோட துளு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம இப்போ எடுத்து கவருக்குள்ளே போட்டுக்கலாம். கையில் கொத்து ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக. இது இந்த இடத்துல விஷம் இருக்குது. இந்த இது தொட்டோம்னா தேள் கடிக்கிற மாதிரி ஒரு விஷம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தன் கடிக்குங்க கடிச்சு உள்ளே இருக்கு இந்த உள்ளே இருக்கு வருங்க அந்த அப்போலாம் சும்மா இருக்குது. ஒரு மீனாக மாற்றான்னு பார்க்க மாட்ட மாட்டேங்குது. ஒருத்தன் பாட்டு குஞ்சானுக்கு ஒன்றும் மாட்டலை. நீ ஒரு மீனா உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிறதுக்காக நீங்கள் போடாமல் சிக்காயிடும் சிக்காவும் சின்னதா சிக்காவும் அது முள் சாஃப்டாக இருக்கலாம். அது எல்லாம் குட்டி குட்டி இருக்கு. மக்களே ரொம்ப நேரம் ட்ரை பண்ணால் ஒன்றும் கிடைக்கல. அந்த எது குண்டுன்னு சொல்கிறானுங்க அது ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. சரி அதெல்லாம் புழு மாட்டை தெரியும் பார்ப்போம். புழு மாட்டதுக்கு எதுவும் கிடைக்கான்ட்டு மக்களே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சோம். அந்தளவுக்கு பெருசாக கிடைக்கல. அதனால் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாளைக்கு வருவோம். நாளைக்கா முதல்ல ஒருத்தர் போயிட்டு இருக்கான் பாரு. வாங்க போகலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். உங்கள் சேனல் என்ன? PG Command 02 ஏங்குளது. PG Command 03 ஏங்குளது. அதனால ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. மறக்காம பாத்துருங்க.